Good morning students. Today we will see exercise 3.5 in chapter 3. First sum, factorize the following expression. First sum 2a square plus 4a square b plus 8a square c. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இதை ஃபேக்டரைஸ் பண்ண சொல்கிறாங்க. ஃபேக்டரைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ரிவர்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான் ஃபேக்டரைஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 15 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. இதை வந்து இதனுடைய ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 5s are 15 ஆர் 1 into 15 is 15. ஸோ அப்போது இதை மறுபடியும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது எகைன் நமக்கு இதே நம்பர் கிடைக்கும். ஸோ இதுதான் இப்போது ஃபேக்டரைஸ் அப்படின்றது ஒரு ரிவர்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ இப்போ இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இதுக்கு ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 2ங்கிறது காமனாக இருக்குது. 2 இங்கே 4 இங்கே 8. ஸோ 2 காமனாக இருக்குது. நெக்ஸ்ட் இதில் ஏ ஸ்கொயர் இருக்குது. ஸோ இப்போ காமனாக இருக்கிற நம்பரை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா 2a ஸ்கொயர் காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே 1 இருக்கும். இங்கே 2a² எடுத்துட்டா ரிமைனிங் ஒரு 2 இருக்கும், அப்புறம் b இருக்கும். ஸோ 2b ப்ளஸ் இங்கே 2a² வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இதில் 4 இருக்கும், இங்கே ஒரு c இருக்கும். ஸோ 4c. இதுக்கு மேலே இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம போடுற ஆன்சர் கரெக்டாக அப்படின்னா இது மறுபடியும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதே வந்துடும். ஸோ இதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் ஏபி மைனஸ் ஏசி மைனஸ் எம்பி ப்ளஸ் எம்சி. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஏ காமனாக இருக்குது. ஸோ ஏவை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா பி மைனஸ் சி. இந்த செகண்ட் ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா எம் காமனாக இருக்குது. இங்கே ஏன் நம்ம ப்ளஸ் எம் எடுக்காமல் மைனஸ் எம் எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே என்ன ப்ராக்கெட்டில் வருதோ அதே தான் இங்கேயும் ப்ராக்கெட்டில் வந்தால் தான் நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இந்த பி மைனஸ் சியை காமனாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் பி மைனஸ் சி இங்கே இருக்கிறனால இங்கே பி மைனஸ் சியவே வச்சுக்கிறோம். இப்போது பி கூட எதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த டேர்ம் வரும்னு பார்க்கணும். மைனஸ் எம். ஸோ அப்போ மைனஸ் எம் இன்ட்டு பின்னா தான் இந்த மைனஸ் எம்பின்னு வரும். நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எம்சி இந்த டேர்ம் வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா பி மைனஸ் சி காமனாக இருக்கிறனால அதை வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் ஏ இங்கே மைனஸ் எம் இருக்குது. ஸோ ஏ மைனஸ் எம். இப்போது பி மைனஸ் சிங்கிறது ஒரு ஃபேக்டர், ஏ மைனஸ் எம்ங்கிறது ஒரு ஃபேக்டர். செகண்ட் சம், ஃபேக்டரைஸ் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4. ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த 4xஐ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா 2x ப்ளஸ் 2x அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டு இந்த 4 அப்படியே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸு காமனாக இருக்குது. ஸோ இங்கே எக்ஸு ப்ளஸ் 2ன்னு இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்கிறனால இந்த எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படியே அங்கே வரணும். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 இது கூட இப்போ எதை மல்டிப்ளை பண்ணால் இந்த ரெண்டு டேர்ம் வரும்னு பார்க்கணும். அப்போது இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே 2x இருக்குது. ஸோ அப்போ இங்கே 2 இன்ட்டு எக்ஸு 2x 2 இன்ட்டு 2 4. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 2 காமனாக இருக்கனால எக்ஸ் ப்ளஸ் 2 வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ இங்கே ஒரு எக்ஸு ப்ளஸ் இந்த 2. ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ஆர் எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டோம்னாலும் நமக்கு இந்த டேர்ம் வந்துடும். நெக்ஸ்ட் சம் 3a ஸ்கொயர் மைனஸ் 24ab ப்ளஸ் 48b ஸ்கொயர். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 3ங்கிறது காமனாக இருக்கிறதுனால 3 காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வெறும் ஏ ஸ்கொயர் மட்டும் இருக்கும், மைனஸ் இங்கே 8ab இருக்கும், ப்ளஸ் இங்கே 16, ஏன்னா 16 3s are 48. ஸோ அப்போ 16b ஸ்கொயர்னு இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 3 இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் இதை எப்படி நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது, இங்கே 16b ஸ்கொயர் இருக்குது. ஸோ இப்போ ஏ ஸ்கொயருங்கும் போது இது 1a த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது ஒன்று. இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 4b த ஹோல் ஸ்கொயர்னு பிரிக்கலாம். அப்போ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் டேர்ம் இருக்குது. ஸோ 2ab டேர்ம் வரணும் அப்படிங்கிறதுக்காக 2 இன்ட்டு இந்த ஏக்கு ஏன்னு வச்சுக்கிறோம். ரிமைனிங் இப்போ 8ல் 2வை மட்டும் பிரிச்சுட்டோம். அப்போ மீதி 4b இருக்கும். அந்த 4bயை இங்கே அப்படியே எழுதிக்கிறோம். ப்ளஸ் 4b த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மேட் இருக்குது. இப்படி இருந்தால் என்ன ஃபார்மில் எழுதுவோம்? ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் எழுதுவோம். ஸோ இப்போ ஏ மைனஸ் 4b த ஹோல் ஸ்கொயர் இதை மறுபடியும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்கள். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 4b த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏபி. ஸோ இந்த ஸ்கொயர் அப்படின்னா தனித்தனியாகவும் எழுதலாம், அப்படி ஸ்கொயர்லையும் எழுதிக்கலாம். இப்போ 3 இன்ட்டு ஏ மைனஸ் 4b இன்ட்டு ஏ மைனஸ் 4b. நெக்ஸ்ட் தேர்டு சம் எக்ஸ் பவர் 5 மைனஸ் 16x. ஸோ இப்போ இது ரெண்டுலேயும் காமனாக எக்ஸ் இருக்கிறதுனால காமனாக எக்ஸை வெளியில் எடுத்துடுறோம்.
நெக்ஸ்ட் இதில் எக்ஸ் பவர் 4 இருக்கும் மைனஸ் 16 இருக்கும். எக்ஸ் இன்ட்டு இந்த எக்ஸ் பவர் 4-ஐ எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். மைனஸ் 16-ஐ 4 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ இது என்ன ஃபார்முலாவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலாவில் இருக்குது. அப்போது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பிங்கிற ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஸோ இது ஏ இது பி. அப்போது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்ம் அப்படியே வரும். இதில் மறுபடியும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4-ஐ வந்து 2 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ அப்போ இதில் மறுபடியும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ அப்போ இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2ங்கிற டேர்ம் வரும். நெக்ஸ்ட் ஃபோர்த்து சம் m ஸ்கொயர் ப்ளஸ் 1/m ஸ்கொயர் மைனஸ் 23. ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் பாருங்க ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ நமக்கு ஃபார்முலா ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா என்னன்னு தெரியும். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab இருக்கும். அந்த 2ab-ஐ மட்டும் இங்க கொண்டு வந்துடுறாங்க. ஏன்னா நமக்கு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் டேர்ம் மட்டும் தான் இங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அந்த பிளஸ் 2ab-ஐ ரைட் சைடு கொண்டு போகும்போது மைனஸ் 2ab-ன்னு வரும். அப்போ இது ஏ இது பி எப்படின்னு வச்சுட்டீங்கன்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ அப்போ அதுக்கு பதில் இங்கே என்ன அப்ளை பண்ணலாம். ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஏங்கிறது எம் பிளஸ் பிங்கிறது 1/m த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏ பி மைனஸ் இந்த 23. ஸோ இங்கே எம் கேன்சல் ஆகிடும். அப்போது எம் பிளஸ் 1/m த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 மைனஸ் 23. ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணும்போது சேம் சைன் அப்படின்னா ஆட் பண்ணி அதே சைனை வச்சுக்குவோம். இப்போ மைனஸ் 25 வரும். இந்த மைனஸ் 25 எப்படி எழுதலாம் 5 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ அப்போ இது ஃபுல்லாக ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா ஃபார்முலா என்ன ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ அப்போ இது ஏ பிளஸ் பி இன்ட்டு இது ஏ மைனஸ் பி. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் 6 மைனஸ் 216 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ இது ரெண்டுலையும் காமனாக 6 வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே 1 வரும். ஸோ இப்போ 1 மைனஸ் இங்கே 36 இன்ட்டு 6 தான் 216. ஸோ அதனால் இங்கே 36 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 6 இன்ட்டு இதை 1 ஸ்கொயர்னு எழுதலாம். இது எப்படி எழுதலாம் 6x த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணோன்னா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி இங்கே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து சம் ஏ ஸ்கொயர் பிளஸ் 1/a ஸ்கொயர் மைனஸ் 18. ஸோ இதுலேயும் இப்போ இது வந்து ஏ ஸ்கொயர் பிளஸ் இது பி ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கான ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா a square plus b square equal to a plus b the whole square minus 2ab. ஏன்னா நமக்கு a plus b the whole square ஃபார்முலா என்ன a square plus b square plus 2ab-ன்னு இருக்கும். அது அந்த ரைட் சைடு போகும்போது minus 2ab-ன்னு வரும். சப்போஸ் மைனஸாக இருந்தது ஃபார்முலா அப்படின்னா a minus b the whole square அப்படின்னா a square plus b square minus 2ab-ன்னு வரும். அந்த minus 2ab ரைட் சைடு போகும்போது plus 2ab-ன்னு வரும். ஸோ அப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி இங்கே யூஸ் பண்ணிக்கணும். இங்கே ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால இங்கே ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஏ மைனஸ் பியா ஏ பிளஸ் பியா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கே யூஸ் பண்ணுற டேர்ம் வந்து ஸ்கொயரிங் டேர்மாக வரணும். இப்போது சப்போஸ் நான் இங்கே -2 மைனஸில் வர ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே -2 மைனஸ் 18 வரும். அப்போ -20 வரும். -20 நம்ம ஸ்கொயரா எழுத முடியாது. அதனால இங்க பிளஸ் வருது அப்படின்னா இப்போ இந்த ஏ கேன்சல் ஆகி +2ன்னு இருக்கும். இங்க -18 இருக்கும். அப்போ -16 கிடைக்கும். -16 நம்ம எப்படி எழுதலாம் 4 ஸ்கொயரா எழுதலாம். அதுக்காக நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரெண்டு ஃபார்முலால எதை யூஸ் பண்ணணும்னு செக் பண்ணிக்கணும். ஸோ அப்போ இங்க பிளஸ் வர மாதிரி எடுக்கணுங்கிறதுக்காக இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இதுக்கு ஃபார்முலா a minus b the whole square plus 2 into ab minus இந்த 18. a கேன்சல் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல +2 minus 18 இருக்கும். இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது -16 வரும். -16 4 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ அப்போ இது ஃபுல்லா a ஸ்கொயர் இது வந்து b ஸ்கொயர். அப்போ a plus b into a minus b. ஸோ இது a plus b இது a இது minus b. ஸோ அந்த மாதிரி எழுதிக்கிறோம்.